Hello friends. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம alert dialog அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ alert dialog அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைலோ ஏதோ ஒன்று டிலீட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஒரு அலர்ட் மாதிரி வந்துட்டு அது கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இது ஓகேவா இல்லை கேன்சலா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸுக்கு மேலே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் காம்போனன்ட் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ஸோ இது ஓகேவா கேன்சலா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ ரேட் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆப்புக்கு வந்து நம்ம ரேட்டு இல்லைனா ஓகே இல்லைனா கேன்சல் இல்லை லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து அலர்ட் டைலாக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அலர்ட் டைலாக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அலர்ட் டைலாக் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேட்குறப்போ அந்த அலர்ட் டைலாக் அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஒரு இப்போ ஃபைல் டிலீட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க் பண்ணுற அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அலர்ட் டைலாக் யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஃபைல் மூவ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி டாஸ்க் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையுமே இந்த அலர்ட் டைலாக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம எப்படி இப்போ அப்ளிகேஷன் டிசைன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே 3 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 பட்டனில் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதும் ஸோ ஃபர்ஸ்ட் அலர்ட் டைலாக் வந்துட்டு ஒரு சிங்கிள் பட்டனோட வரும். செகண்ட் டைலாக் வந்து 2 பட்டன்ஸோட வரும். தேர்ட் டைலாக் வந்து 3 பட்டன்ஸோட வரும். ஸோ நம்மளுக்கு அலர்ட் டைலாக் வந்து 3 வேரியேஷனில் வருது. ஸோ அந்த 3 வேரியேஷனுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வச்சாச்சு. ஸோ பட்டன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம் நேமு. பட்டன் 1. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அலர்ட் டைப் 1. ஸோ இதோட வித் பார்த்தீங்கன்னா மேட்ச் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, அதே மாதிரி அடுத்த பட்டன். ஸோ இது பட்டன் 1, இது பட்டன் 2. ஷோ alert type 2. ஸோ 3 பட்டன் முடிச்சாச்சு. ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் முடியுது. ஸோ எப்போ யூசர் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்களோ ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 வச்சுருக்கோம். ஸோ இப்போ கோடில் போயிட்டு நம்ம 3 பட்டன் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். So button 1 equal to find view by id, button 1, button 2 equal to r dot id dot button 2. ஸோ 3 பட்டன் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா 3 பட்டனுக்கும் வந்துட்டு பட்டன் 1க்கு ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அலர்ட் டைலாக் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அலர்ட் டைலாக் எப்படி இனிஷியலைஸ் பண்ணதுன்னா ஸோ அது வந்து செப்பரேட் காம்போனன்ட் கிடையாது, நம்ம கோடில் இருந்துட்டு அதை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் எதுவுமே போடல. ஸோ நம்ம இங்கே தான் இது பண்ணணும். ஸோ அலர்ட் டைலாகில் 2 இருக்குது உங்களுக்கு. ஆப் ஆண்ட்ராய்ட் டாட் ஆப்னு இருக்கும், ஆண்ட்ராய்ட் எக்ஸ் டாட் ஆப் கம்பேர் டாட் ஆப்னு இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஆப் அலர்ட் டைலாக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எரர் காட்டாது. ஸோ அலர்ட் டைலாக் ஈக்குவல் டு நியூ அலர்ட் டைலாக் டாட் பில்டர் அப்படிங்கிற காம்போனன்ட் தான் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அது வந்து கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அலர்ட் டைலாக் வந்துட்டு அது அலர்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணாட்டி நம்மளுக்கு பில்டர் தான் வேணும். ஸோ பில்டரோட ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் ஸோ டாட் கிரியேட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அலர்ட் டைலாக் வந்து எம்டி அலர்ட் டைலாக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அலர்ட் டைலாக் பாக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எங்கேயுமே ஷோ பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த அலர்ட் டைலாகில் வந்துட்டு அலர்ட் டைலாக்கு டைட்டில் செட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டைட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு திஸ் மெசேஜ். ஸோ அலர்ட் டைலாக்
dot set message. நீங்கள் this title அப்படின்னு வச்சுக்கலாம். So this is title. So இங்கே this is message. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அலர்ட் டைலாகில் ஒரு டைட்டிலும் ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வந்து யூசர் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, செட் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட் பட்டனில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விச் பட்டன் அப்படிங்கிறது. ஸோ பட்டனில் வந்துட்டு 3 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் பாசிட்டிவ், பட்டன் நெகட்டிவ், பட்டன் நியூட்ரல் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதில் எந்த காம்பனன்ட் நம்மளுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டன் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அலர்ட் டயலாக் டாட் பட்டன் பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன் பாசிட்டிவில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஓகே. தேர்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர். ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு தேர்டில் இருக்கணும். ஸோ நியூ டயலாக் இன்டர்ஃபேஸ் டாட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பட்டன் பாசிட்டிவ் அப்படிங்கிற பட்டன், இந்த ஓகே அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பட்டனாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த இதில் இருக்கும். ஸோ டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அலர்ட் டைலாக் டோஸ்ட் ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த அலர்ட் அப்படிங்கிற அந்த டோஸ்ட் மெசேஜ் காட்டுறது அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகரிக்குள்ளது இந்த டோஸ்ட்டு அலர்ட் ரெண்டுமே வரும். ஸோ நம்ம டோஸ்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணங்காட்டி ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ அலர்ட் டைப் பண்ண அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் நடக்கலை. ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அலர்ட் டைலாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டைட்டிலும் மெசேஜும் செட் பண்ணி பட்டனும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எங்கேயுமே நம்ம டிஸ்பிளே பண்ணல. ஸோ அலர்ட் டைலாக் டாட் ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் ஸோ அந்த அலர்ட் டைலாக் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கே என்ன டைட்டில் கொடுத்தோமோ ஸோ அதை வந்து இந்த அலர்ட் இதை தான் ஆக்சுவலாக ஓவரால் அலர்ட் டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலர்ட் டைலாக்ல இந்த டைட்டில் அப்படியே இருக்குது. ஸோ மெசேஜ் வந்துட்டு இங்கே மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பட்டன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பட்டன். ஸோ பாசிட்டிவ் பட்டன் எப்பவுமே இந்த கார்னரில் இருக்கும். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே பட்டன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற டோஸ்ட் டிஸ்பிளே ஆகிட்டு ஸோ டிஃபால்ட்டாக அந்த அலர்ட் டைலாக் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த அலர்ட் டைலாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 2 டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பட்டன் 2 டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்னர் நியூ ஆன் கிளிக் லிஸ்னர். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அலர்ட் டைலாக் டாட் செட் பட்டன். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் நெகட்டிவ். ஸோ பட்டன் நெகட்டிவ். ஸோ இந்த பட்டன் நெகட்டிவ்க்கு வந்து கேன்சல் அப்படின்னு வைக்க போகிறோம். ஸோ இந்த பட்டன் எங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிலேட். ஸோ இந்த இடத்துல ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டிலேட். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஃபைல் டிலீட் பண்ணும்போது நம்ம ஃபைலை தெரியாமல் டிலேட் ப்ரெஸ் பண்ணிட்டா கூட ஸோ நம்ம அது கன்ஃபர்மேஷன் கேட்கணும். அது கன்ஃபார்மாக டிலேட் பண்ணுமா இல்லை தெரியாமல் ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்குறக்கா இந்த அலர்ட் டைலாக் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 2 பட்டன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஓகே. ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைல் டிலேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அலர்ட் டைலாக் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே அதே மாதிரி டைட்டில் வந்துடுச்சு. இந்த ஓகேங்கிறது இந்த கார்னரில் இருக்கும். ஸோ கேன்சல்ங்கிறது அதுக்கு இந்த சைடு இருக்கும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா, அந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னு காமிக்கும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா, ஸோ கேன்சல் பட்டன் ப்ரெஸ்டு அப்படிங்கிற டோஸ்ட் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த டோஸ்ட் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது. என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் 3க்கு வந்து அந்த இதை அசைன் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே இந்த காம்பனண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரேட்டிங் போடுறப்போலாம், ஸோ இந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா, ஸோ ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ கேன்சல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா அலர்ட் டைலாக் கேன்சல் நெகட்டிவ்ல வந்துட்டு நெவர் அப்படின்னு கொடுத்துடலாம். கேன்சலே கொடுத்துட்டோம், கேன்சலே இருக்கட்டும். ஸோ பட்டன் அலர்ட் டைலாக் டாட் செட் பட்டனில் தேர்ட் பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா பட்டன் நியூட்ரல் அப்படின்ட்டு இன்னொரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனில் வந்துட்டு லேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ங்கிறது வந்துட்டு அந்த டைமில் ரேட்டு அப்படிங்கிற பாசிட்டிவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு யூசர் வந்து ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இதில் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்சல் கொடுத்துட்டா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எகெயின் வந்துட்டு இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது நெவர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கேன்சல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ கேன்சல் கொடுத்துட்டு இனிமேல் அந்த மெசேஜ் வந்து காட்டாத மாதிரி நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதிக்கலாம். ஸோ லேட்டரில் ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணிட்டா ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு டைம் வந்து அந்த மெசேஜ் வந்து டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் டைம் காட்டுற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் டைப் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், நியூட்ரல் வந்து இந்த கடைசியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி தேவையோ ஸோ அந்த இடத்துல பாசிட்டிவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், நெகட்டிவ் இங்கே இருக்கும், நியூட்ரல் இங்கே இருக்கும். ஸோ அதை எந்த இடத்துல வேணுமோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டர் பட்டன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த டோஸ்ட்டும் இந்த அலர்ட் டைலாக் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் டோஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அலர்ட் டைலாக். தேங்க்யூ.